வாழ்க்கையில் தான் சந்தித்த பிரச்சனைகளை குறித்து நடிகர் பாய்ஸ் மணிகண்டன் நேர்காணல் ஒன்று தெரிவித்தது தான் இப்போது மீண்டும் வைரல் ஆகிட்டு வருது. நடிகர் மணிகண்டன் விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பை முடித்துவிட்டு கலா மாஸ்டரின் டான்ஸ் குரூப்பில் ஸ்டேஜ் ஷோக்கில் பங்கு கொள்பவராம். பின்பு 2003ஆம் ஆண்டு இயக்குனர் ஷங்கரின் இயக்கத்தில் வெளியான பாய்ஸ் படத்தில் குமார் என்ற கேரக்டரில் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் நடித்த 5 ஹீரோக்களில் இவரும் ஒருவர். மேலும் பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் நடித்த பாய்ஸ் படம் இன்றளவு ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து காதல் எஃப்எம், கிச்சா வயசு 16, யுகா, பயமரியான், மாஸ்கோவின் காவிரி, குருசாமி, மார்க் ஆண்டனி உள்ளிட்ட பல படங்கள் நடித்த மணிகண்டனுக்கு சினிமா பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் சினிமா பக்கம் மணிகண்டன் காணவில்லை என்று சொல்லலாம். இதனிடையே தான் கடந்த ஜூன் 14ஆம் தேதி வெளியான மகாராஜா படத்தில் மணிகண்டன் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் மணிகண்டன் நடிக்க வேண்டும் என நடிகர் விஜய் சேதுபதி விரும்பியதாக தகவல்கள் வெளியாச்சு. அதே போல் இந்த படத்தில் மணிகண்டன் தனா எனும் கதாபாத்திரத்தில் சக்கப்போடு போட்டு கொண்டிருப்பாராம். ஆக்ஷன் காட்சிகளை அசத்திருந்தார் என்று சொல்லலாம். இனிமேல் மணிகண்டன் நிறைய படங்களில் பார்க்கலாம் சொல்லி நிறைய பேர் பல கருத்துக்களை தெரிவித்த வண்ணமாக இருக்காங்க. இப்போது ஓராண்டுக்கு முன்பு மணிகண்டன் அளித்த பேட்டி மீண்டும் ட்ரெண்டாயிருக்கு. அதில் பாய்ஸ் படத்துக்கு பிறகு காதல் எஃப்எம், கிச்சா வயசு 16, யுகா படங்களை நடித்தேன். இதில் யுகா படத்தின் போது எனது அப்பா தவறிவிட்டார். அப்பாவால் கொஞ்சம் கடன் அதிகமானதுனால நான் சம்பாதித்தா ஓரளவு கடன் அடைச்சேன். அது ரொம்ப கஷ்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்லி மணிகண்டன் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் கூறுகையில், வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டம், துயரம், ஏமாற்றம், தோல்வி என அனைத்தையும் அனுபவிச்சிருக்கேன். எல்லா வகையான பிரச்சனையும் நான் சந்தித்து வந்திருக்கேன். ஒரு காலத்தில் குடியாலும் கூடா நட்பாலும் அப்படி இருந்தது. அதனால் வாழ்க்கையின் மீது நான் பழி போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் நிறைய பேரையும் காதலிச்சிருக்கிறேன். இப்போது எனக்கு வயசு 42 ஆகிவிட்டது. இன்னும் நான் சரியாக இருக்கேனான்னு தெரியலன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார் அந்த பேட்டியில். அதனைத் தொடர்ந்து மணிகண்டன் கூறுகையில், நான் ஒரு பெண்ணுடன் ஃபேஸ்புக் மூலமாக பழகி கடன் எல்லாம் வாங்கி மலேசியா சென்றேன். அங்கு நான் தங்கியிருந்த 4 நாட்களில் ரொம்ப டார்ச்சர் அனுபவித்தேன். அந்த பெண் எப்போதும் பிரச்சனை செய்வதோடு குடித்து கொண்டே இருப்பார். இதன் பின் பணத்தை எல்லாம் இழந்து எப்படியோ அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்து விட்டேன். அப்போது நான் ரொம்ப வெறுமையாக இருந்ததுனால அந்த பெண்ணை நம்பி மலேசியா சென்று விட்டேன். ஆனால் நான் நினைச்சது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று சொல்லி மணிகண்டன் தெரிவிச்சிருக்காரு. அந்த டைம்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு அந்த பெண்ணுக்கு செலவு பண்ணியிருக்காரு மணிகண்டன். இது அந்த பேட்டியில் அவர் போல்டாக சொல்லியிருக்காரு. சினிமா பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தலை அப்படின்னா அதில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா போயிடும். அந்த விதத்தில் மணிகண்டன் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் படத்தில் தனியாக யூனிக்காக தெரிஞ்சிருப்பார். அவரோட டான்ஸுக்கே நிறைய பேர் ஃபேன் ஆனாங்க. இதில் இவர் வேறு லெவலில் வருவார்னு எதிர்பார்க்கும் போது அந்த படத்தில் நடித்த 4 பேருமே சூப்பராக வந்தாங்க. ஆனால் பாய்ஸ் மணிகண்டன் மட்டும் பெருசாக வரவே இல்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் சூஸ் பண்ண படங்கள்னு சொல்லலாம். அதே மாதிரி அவர் வாழ்க்கையில் நடந்த சில துயரமான சம்பவங்களும் சொல்லலாம். அதைத் தொடர்ந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பட வாய்ப்புகள் அவருக்கு குவியும் சொல்லி எல்லா ரசிகர்களுமே அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் விஜய் சேதுபதி தான் சொல்லி விஜய் சேதுபதியும் பாராட்டிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.